என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் தற்செயலாக திருவள்ளூர் போனங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம காக்லூருக்கும் திருவள்ளூருக்கும் இருக்கிற இடைவெளி பார்த்தீங்கன்னா, ஏரிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நடைபாதையை வந்து ரொம்ப நல்லா சுத்தம் செய்ய வந்ததுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து யூஸில் இல்லாமல் ரொம்பவே புதுதாக இருந்தது. சரி யாராச்சும் க்ளீன் பண்ணுவாங்களா, எப்படியாச்சும் க்ளீன் ஆகாமல் யூஸ்ட்டு இருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் வாக்கிங் போயிருந்தாங்க. இப்போ சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா இந்த நடைபாதை பார்த்தீங்க அப்படின்னா பயன்பாட்டில் இல்லாமல் ரொம்பவே புதுராக இருந்ததுங்க. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நடைபாதையை சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால நடந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையாக இருக்குது, எந்த பிரச்சனை இருக்காது. ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்ங்க. ரோடு பக்கத்தில் வண்டி வரும், லாரி வரும், பயப்படலாம். இங்கே அந்த பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஓரமாக தான் எந்த பிரச்சனை இல்லைங்க. அடுத்து என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இருக்கலாங்க. ஏரி வந்து பெரிய ஏரிங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டிங் சொல்ல அடிக்கடி யோசிப்பேன். நான் யோசிக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுங்க, இந்த பக்கம் போட்டிங் விட்டா சூப்பராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிங் இந்த படகு சவாரி விடுறது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க மக்களுக்கு வந்து ரெவன்யூ ஏதாச்சும் எதாவது கடகன் வைப்பாங்க, ஏதாச்சும் வருமானத்துக்கு வழி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் போட்டிங் அதாவது இந்த படகு சவாரி விடுறது மூலியமாக அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வகையில் இன்கம் இருக்குங்க. அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக கெத்தாக மாறலாங்க. ஸோ அதுக்காக தான் நான் யோசிச்சேன், சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொல்லிட்டேன். என்ன பேர் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இதுமாதிரி போட்டி கூட சூப்பராக சொல்லிட்டு. சரிங்க, நீங்கள் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்க, என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன போட்டிங் ஐடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது போக அப்படின்னா உங்களுக்கு யாரா தெரிஞ்ச உயர் அதிகாரியோ இல்லை உயர் பதவியில் யாரா இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேருங்க. அப்படி அந்த வீடியோ அவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் யோசிப்பாங்களா, இங்கே காக்லூரில் இவ்வளோ பேர் இருக்குது போட்டிங் விடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்களா. அப்படி யோசிச்சு நம்ம கெத்தாகலாங்க. ஸோ அந்த ரீசன் இந்த வீடியோ போட்டுருந்தேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.